2026ஆம் ஆண்டு செழிப்பான நாடுகள் என்று ஒரு பட்டியல் எடுத்தால் அங்கே சிங்கப்பூரின் பெயரும் பதிவாகி இருக்கும். 60 ஆண்டுகால உழைப்பின் பயன் கட்டுக்கோப்பான சட்டத்திட்டங்கள் பெற்றுத்தந்த வாழ்க்கை. ஆனால் இந்த சமூகத்திலும் நாம் பார்க்க விரும்பாத அல்லது பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொள்ளும் சில பக்கங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. இந்த தொழிலில் ஈடுபடுபவர்களும் அவர்களிடம் வந்து போகின்றவர்களும் வெளியில் அதை பற்றி அவ்வளவாக பேசிக்கொள்வதில்லை. சமூக விழுமியங்கள் இதற்கு முக்கிய காரணம். இத்தொழிலை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்பவர்களும் உண்டு. ஆம், பாலியல் தொழில் பற்றிதான் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். விளம்பரம் செய்து வாடிக்கையாளர்களை நேரடியாக சந்திப்பது என்பது சட்டப்படி ஏற்புடையதல்ல. இந்த தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு இது தெரிந்த ஒன்றே. இருந்தும் அப்படி நடக்காமலும் இருப்பதில்லை. அப்படி ஒரு பாலியல் தொழிலில் ஈடுபட்ட பெண்ணை பற்றிதான் இந்த வழக்கு. ஆனால் இந்த வழக்கில் குற்றவாளி அந்த பெண் அல்ல. இந்த வழக்கின் குற்றவாளி 17 வயதை நிரம்பிய ஓர் இளைஞன். என்ன, 17 வயது தானா என்பது இந்த வழக்கை பொறுத்தவரையிலே எவருக்கும் எழுகின்ற இயல்பான அதிர்ச்சி கலந்த கேள்விதான். சிங்கப்பூரில் சட்டம் இருக்கிறது எல்லாரையும் பாதுகாப்புக்கு இருக்கிறது. ஆனால் நமக்கு எதிராக ஒரு குற்றம் நடக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? போய் நம்ம போலீஸ்கிட்ட ஒரு புகார் செய்கிறோம். ஆனால் சில பேர் இந்த மாதிரி புகார் செய்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வருவோம். இப்போ நிறைய பேர் இங்கே சிங்கப்பூருக்கு வராங்க. ஒன்று சுற்றி பார்க்குறதுக்கு இல்லை வேலை செய்கிறதுக்கு. ஆனால் சில பேர் வேலை செய்யும்போதே மற்றொரு தொழிலை செய்கிறாங்க. அந்த தொழில் மேபி சட்டத்துக்கு விரோதமாக இருக்கும். இப்போ அவங்க சட்டத்துக்கு விரோதமான ஒரு தொழிலை செய்யும்போது அவங்க போய் புகார் பண்ண கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த வழக்கு. சில பேர் செய்கிற வேலை வெளியே சொல்ல முடியாத வேலைகளாக இருக்கலாம். உதாரணம், பாலியல் தொழில். ஸோ இப்படிப்பட்ட பாலியல் வேலை பார்க்குறவங்களை குறிவைத்து நடந்த குற்றங்கள் பற்றி தான் இந்த வழக்கில் நம்ம பேச போகிறோம். I think they find it very difficult to differentiate between sex workers working with a criminal gang and sex workers who are independent and working out of their own volition. And so they just lump everyone together and treat everyone as criminals first, which is very problematic because people then fear going to the police because not just one, not just two, 5, 10, 15, 20 girls, they go to the police, they get locked up, they tell their friends about it, we have group chats, and they'll be like, I just got locked up for 24 hours, 48 hours, and then it terrifies other people who then don't dare to go to the police. And the consequences of that is the clients now know that there is a vulnerability. Gaming, இணைய காணொளி விளையாட்டுகள், இளையர்கள் மத்தியில் இன்று இது ஒரு கலாச்சாரம். You everyday in jungle. What are you doing? Come back, back. பல மணி நேரம் இதற்காக செலவு செய்பவர்கள் உண்டு. தான் மட்டும் தனியே விளையாடலாம். அதைப் போலவே இதன் வழி பற்பல நண்பர்களை சந்தித்து பழகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கேமிங் மூலம் சந்தித்த 3 முக்கியமானவர்கள் என்றால் இந்த வழக்கின் முக்கிய கதாபாத்திரங்கள். பெஞ்சமின் யோங், வயது 23. சௌச்சா ஸ்வான், வயது 23. இந்த இருவரும் காதலர்கள். இவர்களோடு மெண்டல்சி, வயது 17. சந்திப்பார்கள், ஒன்றாக சாப்பிடுவார்கள், அரட்டை அடிப்பார்கள். கேமிங் உலகம் அவர்களது உலகம். அதோடு நின்றிருந்தால் இங்கு இவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஸோ இந்த வழக்கில் 3 நபர்கள் இருக்காங்க. சி யோங் சாவ். இப்போ சிக்கு சாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சு. அப்புறம் சாவ் அவங்க பாய் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க தான் யோங். யோங்க்கும் சாவுக்கும் 21 வயசுக்கு மேலே.
இந்த குற்றம் நடக்கும் பொழுது. ஆனால் இந்த வழக்கு நடக்கும் பொழுது சிக்கு வந்து 17 வயசு தான். You all trust me, we can be together one. That's the only way to earn fast money. இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த 17 வயசு பையனோட அந்த வயசு தான் ரொம்ப பெருசாக தெரிஞ்சது. பிகாஸ் அவர் தான் மாஸ்டர் மைண்ட். இந்த ஹோல் பிளான்லேயே அவங்க தான் அதை என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், யாரை டார்கெட் பண்ணணும், அந்த 23 வயசு 2 பேருக்கு ஐடியா கொடுத்ததே இந்த 17 வயசு குழந்தை. நான் ஏன் குழந்தைன்னு சொல்கிறேன்னா டீனேஜர். இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவங்க வந்து 2 பேர். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிலிப்பினோ லேடி, அவங்களுக்கு வந்து 53 வயசு, அவங்க வந்து ஒரு பாலியல் தொழிலாளி. 2வது விக்டிமும் அதே வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. So about 10% are those who work in the brothels in Geylang. So we call them the regulated brothels. And those who work in the regulated brothels, all of them are migrants as of now. There used to be Singaporeans who work in them, but no longer the case. So the workers in the regulated brothels hold a special pass. So it's not your traditional work permit, and in fact, literally says special pass on their pass. இவங்க வந்து மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மலேசியா விட்டு சிங்கப்பூர் வருது இந்த வயசில் ஆக்சுவலி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது ஒரு இண்டிபெண்டன்ஸை க்ரியேட் பண்ணோம். ஆனால் இங்கே எங்கே தப்பு நடக்குதுன்னா இந்த கேஸ்லேயே எழுதியிருக்காங்க, அந்த அப்பா அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, நம்ம கனெக்ஷனில் இல்லையே, நம்ம கால் பண்ணி செக்அப் பண்ணலையே, இவர் எப்படி இருக்காரு, என்ன பண்ணுறாரு, என்ன தேவைகள், எதுவுமே நம்ம கனெக்டாக இல்லை. ஸோ அந்த பிரிவு பிரச்சனை இல்லை, அந்த ஒரு டிஸ்டன்ஸ். நிறைய செலவாகிறது. உடைகள் வாங்க வேண்டும், உல்லாசமாய் சுற்றித் திரிந்து விரும்பிய உணவை உண்ண வேண்டும். இதனோடு மற்றும் ஒரு செலவும் உண்டு, கேமிங் டோக்கன். சந்தோஷமான உலகம்தான், ஆனால் அந்த சந்தோஷத்தை அப்படியே வைத்திருக்க பணம் தேவை. ஒவ்வொரு மாதமும் கைக்கு வரும் பணம் போதவில்லை. யோசிக்க வேண்டும், ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை உருவாக்க வேண்டும். மொத்தத்தில் கையில் பணம் புரள வேண்டும். இப்போ சி சாவ் யோங் 3 குற்றச்சாட்டப்பட்டவர்களும் ஒரு திட்டம் போடுறாங்க. With the money, all the skin we also can get. Don't worry. இந்த மாதிரி பாலியல் தொழில் செய்யும் ஆட்களை வந்து குறி வச்சு மிரட்டி அவங்ககிட்டருந்து கொள்ளையடிக்கிறது. Avoiding me, ah? Money, I passed out already. Money? இந்த வழக்கில் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து 2 பேர். இப்போ முதல் நபருக்கு வருவோம். முதல் நபர் வந்து ஒரு 53 வயசு பிலிப்பினோ லேடி. இவங்க வந்து பாலியல் தொழில் செய்கிறாங்க மற்றும் இவங்க வந்து மற்ற பாலியல் தொழிலாளர்களையும் மேனேஜ் பண்ணுறாங்க. இப்போ சி வந்து ஒரு கஸ்டமராக இப்போ இந்த பிலிப்பினோ லேடிக்கு அடிக்கும்பொழுது இவங்க வந்து வரலை. இவங்க வந்து வேற ஒரு பொண்ணை வந்து அனுப்பி வச்சாங்க. ஸோ அவங்க சேவைக்கு வந்து சி வந்து 1500 வெள்ளி கொடுக்கணும்னு ஒத்துக்கிட்டாரு. ஸோ இப்போ சி வந்து அழைத்த மாதிரி இந்த பெண்மணியும் வராங்க வீட்டுக்கு வந்த உடனே சி என்ன செய்கிறாருன்னா, இவங்க வந்து அந்த 1500 வெள்ளி பேசியிருந்தாங்களே அதுலேருந்து 600 வெள்ளி வந்து அந்த பெண்மணியிடம் அவங்க சேவைக்கு கொடுக்குறாங்க. அந்த பெண்மணி போய் குளிக்கிறாங்க. குளிக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியாமல் வாங் வந்து அந்த 670 வெள்ளி அவங்க பர்ஸில் இருந்த பணத்தை வந்து எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு திருட்டு குற்றம். ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். இப்படி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, பழகுறாங்க, அவங்க கையில் இருக்கிற அந்த ஃபோன், அந்த வாட்ச், அவங்க பேக் எல்லாம் பார்க்காம மனுஷனாவே பார்த்தாலே போதும்னு இருக்கிற யோசனை நிறைய பேருக்கு இல்லை இவங்களுக்கு இந்த பேக் இருக்குது, அந்த வாட்ச் இருக்குது, எனக்கும் வேணும்னு அந்த ஒரு யோசனை வர தான் இதெல்லாம் பண்ணணும்னு யோசிப்பாங்க. Actually, about 10-15 years ago, Geylang was rife with street-based sex workers.
right? A lot of street-based sex workers, and they are all on tourist visas, and they are coming from our neighboring countries, right? Indonesia, Philippines, Thailand, Vietnam, China, and the list goes on. But I think it was in early 2010s, massive raids. The police went every day down to Geylang to arrest people. And so that actually massively cleared out the streets of Geylang. And very rarely do you see street-based sex workers nowadays. There are still some, but most people have gone behind closed doors, and most people have started using the apps and the internet to do sex work. So we see a lot less street-based sex workers in today's society. இணைய உலகம் எல்லாமே கிடைக்கும் உலகம், எந்த கதவும் இல்லாத திறந்த உலகம் அந்த உலகம், முகம் அறிமுகமே இல்லாத எத்தனையோ நபர்களை நம் வட்டத்திற்குள் கொண்டு வரும் உலகம். அந்த 3 பேரும் போட்ட திட்டத்திற்கு உறுதுணையாக இருந்தது இணையம்தான். அதைப் போலவே நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அந்த பெண் பாலியல் தொழிலாளிக்கும் இணைய தொடர்புதான் தொழில் செய்ய வாயிலாக இருந்தது. சேவை என்ன, எவ்வளவு நேரம், கட்டணம் எவ்வளவு, அவற்றை பற்றிய பேரமெல்லாம் இணையத்தில்தான் நடந்தது. ஸோ இப்போ இந்த பெண்மணி வந்த இடம் வந்து யோங்கோட வீடு. அவங்க பேசி வச்ச மாதிரி யோங்கும் இந்த பாலியல் தொழிலாளரும் உள்ளே இருக்காங்க. இப்போ சிஓ சாவும் வந்து கதவை தட்டும் போது ஒரு லோன் சாக் மாதிரி நடிச்சுட்டு கதவை தட்டும் போது யோங் வந்து கதவை திறக்கிறாங்க. ஸோ வீட்டு உள்ள சி வந்து கத்தி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ சி என்ன செய்கிறாருன்னா அந்த கத்தியை வச்சு கேட்குறாங்க, நீ யோங்கோட கடன் கொடுக்க முடியலன்னா அந்த பாலியல் தொழிலாளி வந்து அந்த கடனை திருப்பியும் கொடுக்கணும். ஸோ கத்தியை வச்சு மிரட்டினதுனால அவங்களும் ஒரு வெளியும் கொடுக்குறாங்க. மீடியா பார்த்தாலே அது நிறைய எக்ஸ்போஷர்ஸ் டு வயலன்ஸ், இந்த கத்தி, கன்ஸ் எல்லாமே. நீ இப்படி பண்ணோன்னா ஒருத்தர் பயந்து நம்மளுக்கு வேண்டிய விஷயம் பண்ணுவாங்கன்னு ஒரு யோசனை இருக்குது. ஸோ இதெல்லாம் என்கம்பஸ் பண்ணி அந்த வயசோட அந்த துணிச்சலும் சேரும்போது எல்லாமே பண்ண அந்த துணிச்சல் வந்துடுமே. இவங்க எங்கே போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க வேலையே தப்பு, அவங்க போய் சொன்னால் இவங்களும் பிடிப்படுவாங்க, நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு யோசனை அந்த வயசில் இவரே பிளான் பண்ணாங்க. ஆரம்பத்தில் இவங்க கிட்டெல்லாம் போய் காசு வாங்குறதுக்கு இப்படி யோசிக்க மாட்டாரா? இப்போ சி வந்து ஒரு கஸ்டமராக இப்போ இந்த ஃபிலிப்பினோ லேடிக்கு அடிக்கும்பொழுது இவங்க வந்து வரலை, வேறு ஒரு பொண்ணு வந்து அனுப்பி வச்சாங்க. அந்த பொண்ணு வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரலை. ஸோ இந்த முதல் பெண் வராதனால சிக்கு கொஞ்சம் கோபம் வருது. கொடுத்த தொகையை விட அதிக தொகை கொடுத்து இந்த ஃபிலிப்பினோ லேடியை வர வைக்கிறாங்க. அவர்கள் தீட்டிய அந்த திட்டம்தான் அவர்களை குற்றவாளிகளாக சட்டத்தின் முன் நிறுத்தியது. ஸோ இப்போ வரைக்கும் நடந்தது ஒரு குற்றம், கொள்ளை அடிக்கிறது. இப்போ கொள்ளை வந்து திருட்டுக்கு வந்து வேறுபட்டது. ஏனென்றால் இதில் வந்து கொஞ்சம் வயலன்ஸ் சம்மந்தப்பட்டது. அவர் வந்து அந்த சாப்பரை யூஸ் பண்ணுறாரு. மற்றும் இதில் வந்து இது 7 PM மேலே நடக்கிறதுனால இது வந்து ராபரி பை நைட். ஸோ பனிஷ்மெண்ட் கொஞ்சம் கூடியாக இருக்கும். இப்போ சி என்ன செய்கிறாருன்னா அந்த பெண்மணியிடம் சொல்கிறாரு, நீங்கள் ஆடைகளை கழட்டுங்கன்னு சொல்கிறார். அந்த பெண்மணி வந்து தயங்குறாங்க. இதுக்கு சி என்ன செய்கிறாருன்னா மற்ற 2 பேர் யோங்கோ சாவும் வந்து வெளியே போக சொல்கிறார். ஸோ அந்த 2 நபர்கள் வந்து வெளியே போயிட்டோன்னே சி என்ன செய்கிறாருன்னா அந்த பெண்மணியிடம் சொல்கிறாரு, ஆடைகளை வந்து நீங்கள் கழட்டுங்க, அந்த சாப்பரை வச்சு மிரட்டி. பெண்மணி என்ன டாப் மட்டும் ரிமூவ் பண்ணுறாங்க, பாட்டம் ஒன்றும் போட்டிருக்காங்க. அப்புறம் சி சொல்கிறாங்க, இல்லை நீ பாட்டமும் நீ வந்து கழட்டணும், ஏன்னா நான் வந்து வன்புணர்வு செய்ய போகிறேன். ஸோ இப்போ இந்த கட்டத்தில் வந்து அவரோட நோக்கம் வந்து கிளியராக தெரியுது. ஹி வாண்டட் டு ஹேவ் செக்ஸ் வித் ஹர். ஸோ அந்த பெண்மணியும் பயத்தில் வந்து இதுக்கு வந்து இணங்குறாங்க. இந்த சிச்சுவேஷனில் அந்த 17 வயசு பையன் அந்த 53 வயசு பெண்மணி கழுத்திலே கத்தியை வச்சு நீ இது பண்ணாதான் நான் உன்னை விடுறேன்னு சொல்லிட்டு, அதிலிருந்தே தெரியுது அவருக்கு அந்த டாமினியரிங் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். நீ என்னை ரிஜெக்ட் பண்ண, நீ யார் என்னை ரிஜெக்ட் பண்ணுறது, இப்போ பாரு என் கையால் உனக்கு நிறைய பிரச்சனை வரப்போகுது, நீ நான் சொல்கிறது பண்ணலைன்னா. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த வயலன்ஸ் இஸ் நாட் அக்செப்டபிள். எந்த சிச்சுவேஷன் எந்த ப்ரொஃபஷன் கொடுத்தாலும் அந்த வயலன்ஸ் இஸ் நாட் அக்செப்டபிள். எப்படி அது ஓகே பண்ணுறோன்னா அதை ஒன்று சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வளர்க்கணும் நம்ம. ஓகே இந்த மாதிரி நீ அடித்தா இல்லாட்டி மிரட்டுனா ஒரு விஷயம் காரியம் நடக்கும்னா அந்த ஒரு
புரிதல் வரும் சின்ன வயசுலேருந்தே. இல்லை நீ இது பண்ணலைன்னா இதை எடுத்துடுவேன், நீ இது பண்ணலைன்னா அது பண்ணுவேன்னு அந்த ஒரு யோசனை பேரண்ட்ஸ் ஆக்சுவலாக கொடுக்குறாங்க அந்த குழந்தையோடைய மைண்டில். அது வளர வளர நம்ம அதையும் என்ஃபோர்ஸ் பண்ணோன்னா அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடும். நான் ஏதாச்சும் ஒரு மிரட்டினா ஒரு விஷயம் நான் பிடுங்கினேன்னா உன் கையிலேருந்து நீ பண்ணுவ ஒரு விஷயம், அது த்ரெட்டனிங். Everyone has a story as to why they enter into the sex industry, whether it's by choice, whether it's by force, whether it's by persuasion, whether it's by circumstance, whatever it is, right? Everyone has a story, and every story deserves some level of compassion. And when people suffer silently, I think it's indicative of the type of society that we live in if we have to just take punches and keep quiet about it. அந்த திட்டம் அவர்களை பொறுத்தவரையிலே அற்புதமான திட்டம். ஒரு பாலியல் தொழிலாளியை சந்திக்க வேண்டும், நல்ல சந்தர்ப்பம் பார்த்து அவரிடம் இருந்து பணத்தையும் விலைமதிப்புள்ள பொருட்களையும் திருட வேண்டும், தங்கள் பணமும் பொருளும் களவு போயிருப்பது அவர்களுக்கு தெரியாத வண்ணம் காரியத்தை முடிக்க வேண்டும். ஸோ இவங்க வந்து ஒரு பாலியல் தொழிலாளி தான், ஆனால் அவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது. அவங்க உடம்பு மேலே ரைட்ஸ் இருக்குது. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, இந்த பாலியல் தொடர்பு வச்சுக்கணுமா இல்லையான்னு அவங்க முடிவு எடுக்க தரணும் இருக்கிறது. அவங்க பாலியல் தொழிலாளியாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஸோ இந்த 3 பேர் என்ன நினச்சாங்கன்னா, இவங்க பாலியல் தொழிலாளியாக இருந்தனால இவங்க அந்த குற்றத்தை போய் புகார் பண்ண மாட்டாங்க. ஆனால் அங்கே தான் அவங்க தவறு பண்ணாங்க. இவங்க எல்லா சம்பவமும் முடிந்த கையோடு அவங்க போய் போலீஸ்கிட்ட புகார் செஞ்சாங்க. அடுத்த நாளே 3 பேர் கைது செய்யப்பட்டாங்க. ஏன்னா இந்த குற்றம் நடந்த இடம் இவங்களோட வீடு. ஸோ டீனேஜ் இயர்ஸ்லனா நம்மளுக்கு அந்த ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமும் இல்லை, அந்த இண்டிபெண்டன்ஸும் இல்லை. ஏன்னா அந்த வயசில் we are figuring ourselves out. அதையும் தாண்டி when we see இவங்களுக்கு இந்த காசு அந்த காசு போய் சம்பாதிக்கணும், போய் நானும் ஃப்ரீடமாக எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றணும், இதெல்லாம் பண்ணணும் இந்த வயசில் தான் யோசிக்கிறோம். எங்கோ ஒரு நாட்டில் இருந்து இங்கு பிழைப்புக்காக பாலியல் தொழிலில் ஈடுபட்ட ஒரு பெண்மணி அவர் குடியுரிமை சட்டத்தை மீறினார் என்பது எவ்வளவு உண்மையோ அதே போல இந்த 3 பேரும் திட்டம் போட்டு நடத்தி முடித்த காரியமும் பெரும் குற்றம்தான். Fulfilled when I see sex workers sharing with other sex workers how to protect yourself. Make sure you don't get beaten up. Make sure you don't get robbed. Make sure you leave with your dignity intact such that you can support your family without destroying yourself. And so I find it very powerful when I see people speaking up about the abuse that they face and telling others that they shouldn't go through the same thing that they have. And so that's why I will continue creating the platform, right, for people to share, for people to come together, for people to empower each other. ஸோ இவங்க மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு முதலில் கொள்ளை, ரெண்டாவது ரேப், மூணாவது திருட்டு. இப்போ சி பார்த்திங்கன்னா கொள்ளையிலையும் ஈடுபட்டிருக்காரு, ரேப்லேயும் ஈடுபட்டிருக்காரு. ஆனால் மற்ற 2 பேர் அந்த ரேப் சார்ஜ் இல்லை, கொள்ளை சம்பந்தப்பட்ட சார்ஜ் தான். இப்போ சிக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை 7 வருஷம் சிறை தண்டனை, 15 பெரும்படிகள். இப்போ யோங்க்கு 3 வருஷம் சிறை தண்டனை, 12 பெரும்படிகள். சாவ் பெண்மணியாக இருந்தனால அவங்களுக்கு பெரும்படி கொடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு 4 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. இப்போ தண்டனையை பார்த்தோம். ஆனால் இப்போ தண்டனைக்கு எதிராக இவங்க முறையீடு செய்கிறாங்க. இது மேல் முறையீடு 2 வாட்டி நடந்திருக்கு. ஒன்று ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட், அதுக்கப்புறம் கோர்ட் ஆஃப் அப்பீல். இப்போ இந்த கோர்ட் ஆஃப் அப்பீலில் தீர்ப்பு வழங்கினது நம்ம தலைமை நீதிபதி சுந்தரேஷ் மேனன். இப்போ இந்த மேல் முறையீடோட அடிப்படை என்னென்னா, இப்போ சிக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம், திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியுமா? ஏன்னா இப்போ அவருக்கு 21 வயசு கீழே இருக்குது. இப்போ சிங்கப்பூர் சட்டத்தில் பார்க்க போனால் 21 வயசு கீழே இருந்தால் அவங்க யங் ஒஃபெண்டர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இவருக்கு திருந்துற வாய்ப்பு கொடுக்கறது எவ்வளோ முக்கியமோ, மற்றவங்க இதை பார்த்து இந்த மாதிரி குற்றங்களை செய்யக்கூடாது, அதுவும் முக்கியம். ஸோ அது நம்ம டிட்டரண்ட் எஃபெக்ட்னு நம்ம சொல்லுவோம்.
ஸோ இப்போ முதல் தருணத்தில் வந்து சியோட வக்கீல் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரொபேஷன் அல்ல ரிஃபார்மேட்டிவ் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி. ஆனால் தீர்ப்பு என்ன கொடுக்கப்பட்டிருந்தா சிறை தண்டனையும் பெரும்படியும். இப்போ கோர்ட் ஆஃப் அப்பீல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயர் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு அளித்தது வந்து சரி, அப்புறம் இந்த மேல்முறையீடு வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. இப்போ சிக்கு வந்து ஒரு திருந்துற வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லும்பொழுது நம்ம வந்து அந்த 2 குற்றங்களை வந்து நம்ம பார்க்கணும். 2ம் கடுமையான குற்றங்கள். கடைசியாக நீதிபதி என்ன பார்த்தாங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி வந்து ஒரு பாலியல் தொழிலாளியாக இருந்தனால இவங்க வந்து புகார் செய்ய மாட்டாங்க, இல்லை போலீஸ்கிட்ட போக மாட்டாங்கன்னு இந்த கொள்ளை கும்பலுக்கு வந்து ஒரு தைரியம் இருந்துச்சு. ஸோ இதை வந்து இந்த கோர்ட் ஆஃப் அப்பீலும் கணக்கில் எடுத்துருக்காங்க. ஸோ நியாயம் என்பது எல்லாருக்கும் பொது. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் கொடுத்தாலும் சரி, இல்லை நான் தான் பையன், நான் தான் இப்படி இருக்கேன். ஏன்னா இந்த வயசில் நம்மளுக்கு அந்த வயசு ஆக ஆக ஃபீச்சர்ஸும் மாறிடும். ஒரு பொண்ணுக்கும் சரி ஒரு பையனுக்கும் சரி, ஹி பிகம்ஸ் மோர் ப்ராட், ஹி பிகம்ஸ் அந்த ஒரு பாடி ஷேப்பே மாற்றிடும். அது ஒரு கான்ஃபிடென்ஸே கொண்டு வந்துடும். அந்த கான்ஃபிடென்ஸோட தலகணமும் சேர்ந்தால் தான் பிரச்சனை இதில். ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸோட ஒரு இல்லை என்னால் இதையும் செய்ய முடியும் ஆனால் நான் செய்ய மாட்டேன்னு ஒரு உணர்வு வந்தாலே போதும். அந்த ஒரு பையனுக்கு அந்த ஒரு பர்சனாலிட்டி வந்தாலே போதும், he will win the world. சிங்கப்பூர் பாதுகாப்பான நாடுதான். வாழ்க்கை தரமும் வசதியும் சிறப்பாக இருப்பதால் பிழைப்புக்காக இங்கு வருபவர்கள் பலர். சட்டத்தை மதித்து விதிகளுக்கு கட்டுப்பட்டு நம் நாட்டின் வளர்ச்சிக்காக உழைக்கின்ற எத்தனையோ தொழிலாளர்களை ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த வழக்கு வேறு விதமான வரவுகளை பற்றியது. பாதிக்கப்பட்டவர் வெளிநாட்டவர். அவர் ஈடுபட்ட தொழிலே குடிநுழைவு விதிகளை மீறிய ஒன்று. அதே போல குற்றம் சாட்டப்பட்ட மெண்டல் சி மலேசியாவை சேர்ந்த இளைஞன். குற்ற செயல்கள் தானே குறைவதில்லை, அவற்றை கட்டுப்படுத்துவதில் கடுமையான சட்டங்களுக்கும் பங்கு உண்டு.